ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர்ஸை வச்சு நம்ம வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டு தான், ரொம்ப சிம்பிள். அதுக்கு கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர், சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி டேப் ரோல் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது மூடி இல்லை காம்பஸ் இருந்தால் யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பீசஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்கு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் பிங்க்குன்னு சொல்லி 4 கலர்ஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அவ்வளோ கலர்ஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு கலர் பேப்பரில் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு குட்டி கோன் மாதிரி வந்துட்டு நம்ம மடக்கிக்க போகிறோம். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு கோன் மாதிரி மடக்கிக்கோங்க. ஒரு பூ முட்டு மாதிரி நமக்கு வந்துட்டு குட்டியாக கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதே மாதிரி நான் வந்துட்டு இன்னொன்று பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். எல்லா பேப்பர்ஸும் 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நான் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா கலர்ஸ்லேயும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டேன், 4 கலர்ஸ்லேயுமே. ஓகே, இது என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த சைஸில் சின்னதாக பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப மெலிசாக அழகாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுறேன். 2 சைடு ஸ்டிக்கை வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக ரவுண்டாக இருக்க மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு மேலே வந்துட்டு அந்த முட்டு மாதிரி பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கு ஃபுல்லாக ஒரு கலரை வந்துட்டு ஒட்டிடலாம். கொஞ்சம் நல்லா நெருக்கியே ஒட்டிக்கோங்க. அப்போ வந்துட்டு இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த 3 ஸ்டிக்லேயும் இந்த 3 கலர்ஸை நான் ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாமே அழகாக ரெடி பண்ணிவிட்டோம். பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அதை ஃப்ளவராக காமிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு லீஃப் தான் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு லீஃப் மட்டும் வச்சிட்டோன்னா க்யூட்டான நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்காக அதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு மடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மடிச்சுட்டு நீங்கள் லீஃபை வந்துட்டு வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம். நான் வந்துட்டு எனக்கு அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கையில் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் லீஃபும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ளவருக்கு 2 லீஃப்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி வரதுக்காக ஸ்கேலோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கோ வச்சு வளைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி 2 சைட்லேயும் 2 லீஃப் வந்துட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா க்யூட்டான ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒன்றில் மட்டும் ஒட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்யூட்டாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்க க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நீங்கள் கலர் பேப்பர் மட்டும் வச்சுட்டு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் கிராஃப்ட் வீடியோ கேட்டிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.